அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. முதலும் முடிவுமான சூரியன் உச்சத்தில் எழுதிய தலைவிதி 14/4/2024 முதல் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்ற அளவிற்கு கும்பராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற நிலை உச்சம் பெறும் சூரியனால் 14/4/2024 முதல் இனி யோகத்தின் உச்சியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்த சூரிய பெயர்ச்சி பலன்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும். உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் ஈட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள். அரசு அதிகாரம் தானாக தேடி வரும். சிறந்த நிர்வாகி என இவர்கள் பெயர் எடுப்பார்கள். சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மனதைரியம் அதிகரிக்கும். எடுத்த முயற்சியில் உறுதியாக இருப்பார்கள். இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதைரியம் சூரியன் தருவாரு. சூரியன் ஆத்மகாரகன். உடலும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர். அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும். சோர்வாக இருப்பார்கள். கண் பார்வை கோளாறு ஏற்படும். தலைவலி, தலை சுற்றல் ஏற்படும். சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கலாம். நவகிரகங்கள்ல ஒன்றான சூரியனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுது. அவ்வாறு சூரியனால் ஏற்படும் யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஒன்று வாசி யோகம், மற்றொன்று வேசி யோகம். வசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12இல் சந்திரன், ராகு, கேதுவை தவிர மற்ற ஐவர்களான புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்களில் ஒருவர்கள் இருந்தார்கள் என்றால் அது வசி யோகத்தில் பிறந்தவர்கள் என்று அர்த்தம். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் உலக புகழ் பெறுவார்கள். நல்ல குணமும் இனிமையான வார்த்தைகள் தரும் தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். அமைச்சர்கள், அரசாங்க உயர் பதவி, உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள். மற்றொன்று வேசி யோகம். இந்த வேசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 2இல் சந்திரன், ராகு, கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த வேசி யோகமாகும். இந்த வேசி யோகத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்கள், இனிமையாக பேசுவார்கள், தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள், தந்தையர் புகழ் பெற்றிருப்பார்கள், உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பணத்தை சேமிக்க பழகி கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் சூரியனுக்கு முன்னும் பின்னும் பஞ்ச மகா புருஷ கிரகங்கள் தனித்தோ அல்லது இணைந்திருந்தாலோ உபயரச யோகமும், இது சந்திரனுடைய துருதரா யோகத்தை போன்றது. இது எண்ணற்ற நன்மைகளை, சுப பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். பேச்சு திறமை உள்ளவர்களாக விளங்குவார்கள். எல்லா விதத்திலும் கெட்டிக்காரர்களாக விளங்குவார்கள். தைரியசாலிகள், உறவினர்களுக்கு உதவி செய்வார்கள். அனைவரும் இவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வார்கள். அடுத்து ரவிச்சந்திர யோகம். சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர கேந்திரத்தில் இருந்தால் வரிஷ்ட யோகம், திரிகோணத்தில் நின்றால் சமயோகம், உபஜயஸ்தானத்தில் இருந்தால் அதம யோகம் என்று கூறப்படுகிறது. இந்த யோகம் பெற்றவர்கள் அரசியல் செல்வாக்கு, லாபங்கள், நுண்ணறிவு, ஞாபக சக்தி, பேச்சுத்திறன், வெற்றி கிட்டும். வெற்றி சமயோகமாக இருந்தால் பலன்கள் இவற்றிலிருந்து குறையும். தீமை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதம யோகமான குருடு, மனநல பாதிப்பு, மூடத்தனம், அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சூரியனுக்கு 2இல் சந்திரனும் அல்லது லக்னத்திற்கு சூரியனும் 2இல் புதனும் 11இல் சந்திரனும் இருந்தால், குரு சந்திரனுக்கு 4, 7, 10 இருந்தால் பாஸ்கர யோகம் அமையும். இதனால் தைரியசாலிகளாகவும் உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சகல சாஸ்திரங்களை அறிந்தவர்களாக விளங்குவார்கள். மேடை பேச்சாளர்கள், மன மகிழ்ச்சி உள்ளவர்கள், தனது தொழிலை சிறப்புடன் செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அடுத்து பார்க்க போவது திரிலோஷன யோகம். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஒருவருக்கு ஒருவர் திருக்கோணங்களில் இருந்தால் திரிலோஷன யோகம்
யோகம் அமையும். இந்த யோகத்தால் சிறந்த சிந்தனையாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள், சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறரை எளிதில் எடை போடக்கூடியவர்கள், அதிக செல்வம் மற்றும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக விளங்கக்கூடியவர்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நிகழும் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை. ஏப்ரல் 13ஆம் தேதி சூரியன் மீனராசியிலிருந்து மேனராசிக்கு பெயர்ச்சியாகி மேசராசியில் சஞ்சரிக்கும் குருவுடன் சூரியன் இணைவதுதான் இந்த அற்புத சக்தி வாய்ந்த யோகத்தை ஏற்படுத்துகிறது. இது எவ்வளவு சிறப்பான கிரக சேர்க்கை மற்றும் இதனால் அதிகபட்ச பலன்களை நாம் பெறுகிறோம். அந்த வகையில் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுகிறது. ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும். இதில் அதிவேகமாக சுழலும் கிரகம் சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்திரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு 2.5 நாட்கள் ஆகும். அதிகபட்சமாக 2.5 ஆண்டுகள் ஆகும். ஒரு ராசியில் இருப்பது சனி கிரகம். இது போல வெவ்வேறு காலகட்டத்தில் ஏற்படும் பயிற்சியில் கிரகங்கள் ஒரு ராசியில் ஒவ்வொன்றாக இணைவது அற்புதமான யோகங்களையும் ஒரு சில நேரத்தில் அசுபமான யோகங்களையும் உண்டாக்கும். மிக மிக சுபிட்சமான மற்றும் சக்தி வாய்ந்த யோகம் என்று குறிப்பிடும்போது குரு மற்றும் சூரியன் இணைவை கூறலாம். அதுவும் ஒரு சில ராசிகளில் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பல யோகங்களில் இணைவுக்குரிய பலன்களை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது போன்ற ஒரு சேர்க்கை தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை. இதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில முன்னேற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், வசதி வாய்ப்பில் முன்னேற்றங்கள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு சேர்க்கையா இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை அமைந்திருக்கிறது. சில காலங்கள் மட்டுமே இந்த சேர்க்கை நீடித்தாலும் இந்த காலகட்டங்களில் எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் மேசராசியில் குருவோடு இணைந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுகாதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசியில் தொடக்கத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ராசிநாதனோடு அவர் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறைந்து இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய இருக்குது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. சிலர் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டுங்க. வியாபாரம், தொழில், வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு சற்று தடைப்பட்டாலும் கூட எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. குறிப்பா நீங்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை இந்த 7.5 சனி காலகட்டம் முடியும் வரை ஒத்தி போடுவது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் சனி சூரியன் இருப்பதால் எதிர்மறை சிந்தனைகளும் தொழில் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்குங்க. உடல்நிலை ஒரு நேரம் போல் மற்ற நேரம் இருக்காதுங்க. அலைச்சல் அதிகரிக்குங்க. குழந்தைகளால் மன வருத்தங்கள் ஏற்படலாங்க. காரணம் 5க்குரிய புதன் குடும்பஸ்தானத்தில் நீச்சம் அடைந்திருக்கிறாரு அல்லவா. அலுவலகத்தில் சில தடங்கல்களும் ஏற்படுங்க. அசதியும் சோம்பலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமனை வணங்குங்க. அனைத்தும் நன்மையாக விளையுங்க. அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து 9 முறை வலம் வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.